கல்வாரி பலிக்கு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடுகின்றாள். இன்றைய நாளோடு கிறிஸ்து பிறப்பு காலம் நிறைவுற்று ஆண்டின் பொதுக்காலம் ஆரம்பமாகின்றது. படைப்பின் தொடக்கத்திலே மூவொரு இறைவனின் பிரசன்னம் இருந்தது போல் ஆண்டவரின் திருமுழுக்கின் போதும் இதே மூவொரு இறைவனின் பிரசன்னம் இருப்பதை காணலாம். இவ்வுன்னத பிரசன்னமே இயேசுவை இறுதி வரைக்கும் வழிநடத்தியது. இயேசுவின் பணிவாழ்வின் ஆரம்பத்திற்கு ஆணிவேராகவும் அத்திவாரமாகவும் இருந்தது இந்த கணப்பொழுது வரைக்கும் தான் இயேசுவின் வருகைக்கான ஆயத்தமாக திருமுழுக்கு யோவானின் பணி இருந்தது. இதிலிருந்து அவர் முன்னறிவித்த இயேசுவின் பணிவாழ்வு ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளிலே நாம் பெற்ற எமது திருமுழுக்கை நினைத்து கொள்வோம். அத்திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்ற கொடைகளுக்காக நன்றி சொல்வோம். எமது கிறிஸ்தவ வாழ்வு இறை அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கையிலும் கட்டப்பட்ட வாழ்வாக மிளிர வரம் வேண்டுவோம். நாம் இறைவனின் பிள்ளைகளினும் உரிமையோடு அவரை எம் இதயத்தில் தாங்கிக் கொள்வோம். பாவங்களை தகர்த்தறிந்து புனித வாழ்வு வாழ இப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அர்ப்பணிப்பை அவருடைய திருமுழுக்கு வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தூரம் இறைவனுக்கு அவர் அன்புக்குரியவராக இருக்கிறார் என்பதை வானத்திலிருந்து ஒலித்த அந்த குரல் ஒலி எமக்கு வெளிப்படுத்துகிறது. எங்கள் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கையும் நாங்கள் அல்லது சார்பாக எமது பெற்றோர் ஞான பெற்றோர் கொடுத்த நம்பிக்கை அறிக்கைகளையும் நாங்கள் ஒரு கணம் எண்ணி பார்ப்போம். கடந்த காலத்திலே இறைவனுக்கு பிரியமாக அன்புக்குரியவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்திருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்திப்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
செம்மறியே தந்தையில் உலகின் பாவம் மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்புறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டனீர். அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்று நிலைத்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, திருவசனங்கள் 1-4 வரை, 6-7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் நாவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெரித்த நாளலை தம் முறியார். மங்கு எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீர்வு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் புற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக: ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையும் ஆண்டவர் குறித்தாக்குங்கள். ஆண்டவரின் பேருக்கேற்ற மாட்சியை அவர் குறித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக.
ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். அவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 34 தொடக்கம் 38 வரை. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வானம் திறந்தது, தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 13 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து ஜோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதைப் போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார்.
அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை. பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாட திரு அவை எம்மை அழைத்து நிற்கின்றது. 2006ஆம் ஆண்டு மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலம், அல்லைப்பட்டியிலே அருட்பணி ஜிம் பிரவுன் அந்த மக்களோடு வாழ்கிறார். அந்த வேளையில் விடுதலை புலிகள் அல்லைப்பட்டியிலே தரையிறக்கம் செய்கிறார்கள். கடற்படை ஒட்டுக்குழுக்கள் இவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே போர் மூழ்கிறது. அந்த போரினுடைய எதிரொலி, அந்த மக்கள் பலர் காயமுறுகிறார்கள், மரணிக்கிறார்கள். அந்த காயமுற்ற மக்களோடு அருட்பணி ஜிம் பிரவுன் அவர்களை வெளியேற்றம் செய்வதற்காக கடற்படையினர் முன் முழந்தால் படியிடுகிறார். காயமுற்ற ஒரு குழந்தையை கரங்களில் ஏந்தி கொண்டு இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் கெஞ்சுகிறார். இறுதியிலே அதே மண்ணிலே அவரும் அவரோடு உடன் சென்றவரும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றது நாங்கள் அறிந்த ஒரு செய்தி. அந்த மக்களோடு மக்களாக மாறுகிற அந்த தன்மை அந்த அருட்பணியாளருடைய அந்த அருட்பணியிலே நாங்கள் பலர் அதை அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் மக்களோடு மக்களாக மாறுகிறார். அந்த மக்கள் திருமுழுக்கு யோவான் கொடுக்கிற திருமுழுக்கு பெறுவதற்காக போகிறார்கள். அந்த திருமுழுக்கு பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்காக இருக்கிறது. இயேசுவுக்கு அந்த திருமுழுக்கு அவசியமானதா என்று நாங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாக இயேசுவுக்கு அந்த திருமுழுக்கு அவசியமற்றது. ஏனெனில் அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரைப் போல இருந்தவராக இருக்கிறார். அப்பொழுது எதற்காக அவர் திருமுழுக்கு பெற, அதாவது பாவ மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிற அந்த திருமுழுக்கை பெறுவதற்காக அவர் திருமுழுக்கு யோவானிடம் செல்லுகிறார் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அவர் மக்களோடு மக்களாக இணைகிற அவருடைய புனித அர்ப்பணத்தை நாங்கள் இங்கே சிந்திக்க முடிகிறது. மக்களோடு மக்களாதல், அதுதான் இந்த திருமுழுக்கிலே இயேசு எமக்கு காட்டுகிற முதலாவது செய்தியாக இருக்கிறது. நாங்கள் எங்கிருக்கிறோமோ, எந்த இடத்தில் வாழுகிறோமோ அந்த மக்களோடு ஒருவராதல் என்பது ஒரு பெரிய அர்ப்பணத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அவை அந்த நாங்கள் பணியாற்றுகிற அந்த பணித்தளங்களில் வாழுகிற அந்த சூழ்நிலைகளில் அந்த மக்களில் ஒருவனாக நாங்கள் மாறுதல் என்பது எம்மை இழப்பதன் வழியாக நிகழுகிற ஒரு நிகழ்வாகவே நாங்கள் பார்க்க முடிகிறது. அங்கு இயேசு திருமுழுக்கு பெறுகிற பொழுது வானம் திறக்கிற அடுத்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். இது புதிய ஆதாம் ஆகிய இயேசு திருமுழுக்கு பெறுகிற பொழுது வானம் திறக்கிறது. பழைய ஆதாம் இறைவனுக்கு எதிரானவராக ஆண்டவரை போல தானும் மாற வேண்டும் என்கிற அந்த தன்னுடைய மனைவி அவர்களுடைய எண்ணத்தின் வழியாக அவர்கள் பாவம் செய்து அந்த சென்ம பாவத்தை மானிடர்களுக்கு கடத்தி அந்த பாவத்தின் அடையாளத்தினால் அவர்கள் அந்த தோட்டத்தில் இருந்தே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கான வழி மூடப்படுகிறது. இங்கே இயேசு திருமுழுக்கு பெறுகிற பொழுது வானம் திறக்கிறது. அங்கு மூடப்படுகிறது, இங்கு திறக்கிறது. திறத்தல் என்பது எல்லோரையும் அரவணைப்பதன் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒருவரால் மூடப்படுவதை இன்னொருவர் திறக்கிறார். இன்னொருடைய கடவுளை போல தான் மாற வேண்டும் என்கிற ஆணவத்தினால் பூட்டப்பட்ட கதவை இயேசு ஆண்டவர்
கீழ்ப்படிதல் என்கிற பண்பினால் அந்த கதவை அவர் திறந்து விடுகிறார். மக்கள் அனைவரும் இறைவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இது இரண்டாவது செய்தியாக இருக்கிறது. மூன்றாவது செய்தி நாங்கள் பார்க்கிறோம், இது கடவுளோடு இணைந்த ஒரு விடயமாக இருக்கிறது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால் ஆண்டவர் அவர்கள் மட்டிலே கவலை அடைந்தவராக இருந்தவர். இப்பொழுது இயேசுவினுடைய அர்ப்பணத்தினால் அவர் பூரிப்படைகிறார், மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த மகிழ்ச்சி அடைதல் என்பது ஒருவருடைய அர்ப்பணத்தினால் நிகழுகிறது அல்லது இன்னொருவருடைய மனமாற்றத்தினால் நிகழுகிறது. இங்கே மக்களுடைய மனமாற்றம் அங்கு நிகழுகிற பொழுது இறைவன் பூரிப்படைகிறார். அதே போல அங்கு இயேசு ஆண்டவர் தன்னை முழுமையாக இறைவன் கொடுத்த அந்த வாக்குகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க முன்வருவதனால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார், பூரிப்படைகிறார் என்கிற அடுத்த செய்தியை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இயேசுவினுடைய அந்த திருமுழுக்கின் வழியாக இயேசு அங்கு தன்னை முழு உலகத்துக்குமே வெளிப்படுத்துகிறார். இது நான்காவது செய்தியாக இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பு வானதூதர்கள் வழியாக இடையர்களுக்கு வழங்கப்படுகிறது. யூத மதத்தினுடைய மக்களுடைய ஒரு இழிநிலையில் இருந்த மக்கள் அடுத்ததாக அந்த வால்வெளியினூடாக நாங்கள் பார்க்கிறோம் 3 ஞானிகளுக்கு வழங்கப்படுகிறது. இப்பொழுது இயேசு இவரே அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று இறைவன் இவரை தன்னுடைய மகன் என்பதை முழு உலகத்துக்குமே வெளிப்படுத்துகிற நிகழ்வாக அமைகிறது. பிரியமான சோரங்களை, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே திருமுழுக்கு நாள், உங்களோட பர்த்டே தெரியும் தான் உங்கள் எல்லாருக்கும், பிறந்த நாள் என்ன, எல்லாருக்கும் நாங்கள் எங்களோட பிறந்த நாளில் பர்த்டே கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி கேக் டே என்றெல்லாம் சொல்வார்கள். யாராவது எப்பயாவது உங்களுடைய திருமுழுக்கு நாளை கொண்டாடி இருக்கிறீங்களா? ஹாப்பி பேப்டிசம் டே. நான் ஒரு பங்கில் இருந்த பொழுது ஒரு பெற்றோர் எனக்கு இன்விடேஷன் கொண்டு வந்தார்கள். அந்த அழைப்புதலிலே தங்களுடைய 2 பிள்ளைகளும் ஒரே நாளிலே அவர்களுக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் அந்த குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்து விட்டார்கள். 7-8 வயதாகிறது அவர்களுக்கு. அவர்களுக்கு திருமுழுக்கு நாளை அவர்கள் கொண்டாடுவதாக அவர்கள் தீர்மானித்து அவர்களுக்கு அந்த அழைப்புதலை அடைத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கொரோனா வந்ததினால் அவர்களால் அந்த கொண்டாட்டத்தை செய்ய முடியவில்லை. என்னுடைய வாழ்விலே நான் பார்த்த ஒரே ஒரு குடும்பம், அந்த குடும்பம் அவர்கள் மட்டும்தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமுழுக்கு நாளை அவர்கள் அழைப்புதல் அடித்து கொண்டாட முனைந்தார்கள். வேறு யாரையும் நான் இதுவரை பார்த்ததில்லை, எங்குமே கேட்டதில்லை. எங்களுடைய திருமுழுக்கு அவ்வளவு மிக முக்கியமானது. அந்த லூயி மன்னன் அவர் சொல்லுகிற பொழுது, அவர் பட்டம் பெற்ற அந்த ஆலயமா அவருடைய திருமுழுக்கு பெற்ற ஆலயமான்றவர்கள் கேட்கிற வேளை அவர் சொல்வார், நான் திருமுழுக்கு பெற்ற ஆலயமே எனக்கு பிரதானமானதாக இருக்கிறது. ஆகவே பிரியமான சோரங்களை, நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற அந்த ஆலயம் எங்களுடைய வாழ்விலே புனிதமானது. புனித அந்தோனியாருடைய திருமுழுக்கு பெற்ற ஆலயம் லிஸ்பன் நகரில் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற ஆலயங்கள் சில வேளைகளில் நாங்கள் மறந்து போயிருக்கலாம். சில பேருக்கு ஞான பெற்றோர் கூட நினைவிருக்கோ தெரியல. ஒரு தடவை ஒரு பங்கில் நான் இருக்கிற பொழுது ஒரு பிள்ளை, வளர்ந்த பிள்ளை வந்து கேட்டார் தாயோட, ஃபாதர், நான் என்னுடைய ஞான பெற்றோரை மாற்றலாமா? எனக்கு அதிசயமாக இருந்தது. ஏன் மகளை அப்படி கேட்குறேன் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அவர்கள் மிக மோசமான வாழ்க்கை வாழுகிறார்கள், எனவே நான் வேறொருவரை ஞான பெற்றோராக மாற்றிக்கொள்ள முடியுமா? பிரியமான சோரங்கள், இந்த திருமுழுக்கு என்பது எங்களுக்கு மிக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் திருமுழுக்கின் வழியாக என்னவாகிறோம்? இறைவனுடைய மகன், மகள் ஆகிறோம். நான் என்னுடைய தந்தை இறைவன், என்னுடைய பெற்றோர் இறைவனாக இருக்கிறார், அவர் தாயும் தந்தையுமாக இருக்கிற அந்த இறைவனே என்னுடைய பெற்றோராக இருக்கிறார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா?
அதன்படி வாழ முனைகிறோமா என்பதுதான் இன்றைய நாளில் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே பிரியமான சோரங்கள், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த திருமுழுக்கின்படி வாழவும் அழைக்கப்படுகிறோம். அந்த திருமுழுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை இந்த மண்ணுலகிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இறைவன் எங்களை பணித்திருக்கிறார். இறைவனுக்கு பிரியமான வாழ்வு என்பது நிச்சயமாக எங்களுடைய அர்ப்பணத்தினால் நாங்கள் சொல்லுகிற எங்களுடைய வார்த்தைகளிலே அது தங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இறைவன் அழைக்கிறார். எங்களுடைய திருமுழுக்கு என்பது ஒரு சடங்குக்குரிய ஒரு விடயம் அல்ல. சில வேளைகளில் எப்படா இந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் பெறும், நல்லொரு கொண்டாட்டம், ஆடு மாடு கோழி அடித்து நல்லொரு கொண்டாட்டம், என்ன 3 1 2 எடுத்து அதையும் குடித்து நாங்கள் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நாங்கள் செய்து விடுவது உண்டு. ஆனால் இது ஒரு சமூக கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நிகழ்வு அல்ல. இது ஒரு ஆன்மீக வாழ்வுக்குரிய ஒரு அற்புதமான நிகழ்வாக நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த மாற்றி அமைத்தல் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இருக்கிற, நம்முடைய குடும்பங்களுடைய கரங்களில் இருக்கிற, நம்முடைய பெற்றோருடைய ஞான பெற்றோருடைய கரங்களிலே இருக்கிறது. ஒரு ஞான பெற்றோருடைய கடமை என்ன என்று நாங்கள் திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்று பலர் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க முனைகிற பொழுது வெளிநாட்டிலே இருக்கிற உறவுகளை தேட முயலுகிறார்கள். ஒருவர் சொன்னார், அவங்கள பிடிச்சா தான் பிள்ளைக்கு நன்மை தீமை வரையக்குள்ள 5-10 கொடுப்பாங்க. நான் சொன்னேன், ஞான பெற்றோருடைய கடமை 5 பைத்து கொடுப்பது அல்ல. அவர்களை ஆன்மீக வாழ்விலே அவர்களை நெறிப்படுத்தி வளர்ப்பதும், பெற்றோர் அந்த குழந்தைகளை ஆன்மீக வாழ்விலே வளர்க்கிறார்களா என்பதை கண்காணிப்பதும் தான் ஞான பெற்றோருடைய கடமை. பொருளும் சொத்துக்களையும் ஞான பெற்றோரிடம் வேண்டுவது அல்ல, அழிந்து போவவற்றை அழியாத ஞானத்தை கொடுப்பதுதான் ஞான பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது என்று நான் சிலருக்கு கூறியிருக்கிறேன். பிரியமான சோரங்கள், எங்களுடைய வாழ்விலே அந்த திருமுழுக்கு என்பது எங்களை இறைவனுடைய மகன் மகளாக்கி இருக்கிறது. அந்த உணர்வை நாங்கள் ஆழமாக எங்களுடைய வாழ்விலே அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இறைவனை ஒரு உறவுக்குரியவராக நாங்கள் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவரை எங்கோ இருக்கிற, தூரத்தில் இருக்கிற, மேலே இருக்கிற ஒரு கடவுளாக அல்ல, எம்மை வழிநடத்துகிற எம்மோடு இருக்கிற இறைவனாக நாங்கள் அவரை பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பார்த்து, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று அந்த இயேசுவினுடைய திருமுழுக்கிலே, அந்த புறாவடிவிலே அங்கு வந்திறங்குகிற தூய ஆவியினுடைய அருள் பொழிவின் வழியாக நாங்கள் பார்ப்பது போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் வழியாகவும் இறைவன் பூரிப்படைகிற ஒரு வாழ்வை நாங்கள் இந்த மனித பலவீனங்களோடு வாழ இறைவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானிடம் வருகிறார். யோவான் தடுக்க முனைகிறார். நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறேன்? அப்பொழுது இயேசு சொல்லுகிற பதில், இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை. அவை பிரியமான சோரங்கள், எங்களுடைய வாழ்விலே எது முறை, எது அவசியமானது, எது தேவையானது, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அர்ப்பணம் எதிலே துலங்குகிறது என்றால், நாங்கள் அனைத்தையும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவதுதான் முறையாக இருக்கிறது. அவை எங்களுக்கு விருப்பமானவற்றை, எங்களுடைய ஆலய மக்களுக்கு விருப்பமானவற்றை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அதற்கு மேலாக கடவுளுக்கு எது விருப்பமானது என்பதை ஆய்ந்து அறிந்து இயேசு ஆண்டவரை போல நாங்கள் அவருக்கு, இறைவனுக்கு விருப்பமானதை நிறைவேற்றுவதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது. எப்பொழுது நாங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவற்றின் மட்டும் நாங்கள் நிறைவேற்ற முயலுகிறோமோ, அப்பொழுது எம்மட்டிலே இறைவன் பூரிப்படைகிறவராக, மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆதாம் ஏவாள் இறைவனை கவலையடைய செய்கிறார்கள், அந்த இன்பவனத்தை பூட்டச் செய்கிறார்கள், அந்த இன்பவனத்திலிருந்து ஓடிப்போகிறார்கள் அல்லது துரத்தப்படுகிறார்கள். இயேசுவினுடைய ஆமென்கிற அர்ப்பணம் அல்லது இயேசு ஆண்டவர் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதன் வழியாக நாங்கள் அனைவருமே அந்த துரத்தப்பட்ட மீண்டும் அந்த இன்பவனத்துக்குள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறோம்.
நாங்கள் இறைவனுடைய மகன் மகளாக மீண்டும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய சாயலில் இறைவனுடைய உருவத்தில் படைக்கப்பட்ட அந்த முதல் பெற்றோர் படைக்கப்பட்ட சில காலத்துக்குள்ளேயே ஆண்டவருடைய அன்பிலிருந்து வெளியேறுகிறார்கள். ஆண்டவர் 30வது வயதிலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார் இறைவனுடைய திருவுளம் நிறைவேறுவதற்காக. எனவே அவருடைய பகிரங்க வாழ்வு ஆரம்பமாகிறது அவருடைய திருமுழுக்கின் வழியாக. எங்களுடைய வாழ்வுகளை நாங்கள் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நானும் நீங்களும் இறைவனுக்கு எந்த அளவு பிரியமான ஒரு வாழ்வை, இறைவன் மகிழ்ச்சி அடைகிற வாழ்வை நாங்கள் வாழுகிறோம்? நாங்கள் இறைவனை வேதனைப்படுத்துகிற இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை என்றால் இறைவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற இறைவனுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அந்த இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு என்பது எங்களுடைய வார்த்தைகளில், எங்களுடைய அர்ப்பணங்களில், எங்களுடைய செயல்களில், எங்களுடைய தீர்மானங்களில் தங்கி இருக்கிறது. நாங்கள் பல தடவைகளிலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் இறைவனுக்கு எதிரானவையாக இருக்கிறது. ஒரு தடவை ஒரு பங்கிலே ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒருவர் எழுகிறார். அவர் சொல்லுகிறார், ஃபாதர், நாங்கள் செய்கிறது பிழை என்று எங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் கடவுளுக்கு விரோதமான செயலா என்று தெரிஞ்சாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதை அவர் உரைக்கிற பொழுது அத்தனை மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் பார்த்தேன் எவ்வளவு கல் நெஞ்சம் உடையவர்களாக எமது மக்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பது அப்பொழுது புலனாகியது. அப்பொழுது நான் யோசித்தேன், இந்த பங்கிலே ஒரு பங்கு தந்தை அவசியமா? இந்த இடத்துல இந்த ஆலயம் அவசியமா? இங்கே வழிபாடு அவசியமா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். பிரியமான சோழங்கள், சில வேளைகளில் நாங்கள் உங்களுக்கு தெரிகிறது, தெரிந்தும் நாங்கள் இறைவனுக்கு எதிரானவர்களாக, அவரை கவலையூட்டுகிறவர்களாக, அவரை ஆர்ப்பரிக்க செய்ய முடியாத மக்களாக நாங்கள் மாறுகிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் என்றால் நாங்கள் ஆதாம் ஏவாள் வழியிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஏதேனும் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட நாங்களே காரணங்களாக இருக்கிறோம், இறைவனை கவலையடை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பது அங்கு புலன் ஆகிறது. எனவே இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு முறை என்பது எதில் தங்கியிருக்கிறது என்றால், அனைத்தையும் கடவுளுக்கு ஏற்புடைய அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் நாங்கள் இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியும் என்பதை எண்ணுவோம். எனவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிவுள்ளவர்களாக, ஆண்டவர் விரும்புவதை மட்டும் நிறைவேற்றுகிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக, ஆண்டவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை ஆய்ந்து அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருப்பதை இன்றைய நாளில் ஆழமாக உணர்ந்து கொள்வோம். ஆமென். எழுந்து நிற்போம், எமது நம்பிக்கையை அறிக்கை இடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். ஆள்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா, திருமுழுக்கு எனும் அருட்சாதனத்தால் நாம் இறைவனை முழுமையாக அனுபவிக்கவும் அவரின் அன்பை நிறைவாக சுவைத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, திருமுழுக்கின் வழியாக நீர் தந்த தூய ஆவிக்காக நன்றி சொல்கின்றோம். இவ்வுலகத்தை தமது அதிகாரத்தால் வல்லமையால் ஆளும் தலைவர்கள் இறை ஏவுதலின் வழியாக தமது தீர்மானங்களை புடமிடவும் மக்களுக்காக தம்மை அர்ப்பணித்து செயலாற்றவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இவ்வுலகின் மக்களை உமது அரியணை காணச் செய்ய திருவருட்சாதனங்களால் அலங்கரிக்கும் அனைத்து திருநிலை பணியாளர்களும் தங்கள் பணியை நிறைவாக செய்ய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, பல்வேறு காரணங்களால் நாளும் இறந்து கொண்டிருக்கும் மக்களை கண்ணோக்கும். எமது பாவங்களை அல்ல, உமது இரக்கத்தினால் எம்மை தூய்மைப்படுத்தி நீர்தரும் மீட்பை அனுபவிக்கவும் இவ்வுலகின் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் சுமந்து வந்த எல்லா தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ மன்றாடுவோம். அவர் எங்கள் தந்தையாக இருக்கிறார், எங்கள் தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு பிரியமான வாழ்வாக நமது வாழ்வுகள், நமது அர்ப்பணங்கள், நமது செயற்பாடுகள், அன்றாட தீர்மானங்கள் அமைய இறையருள் வேண்டுவோம். ஆதாம் ஏவாள் கொண்டு வந்த பாவத்தின் முகவர்களாக அல்லாமல் இயேசு கொண்டு வந்த மீட்பின் முகவர்களாக இந்த மனுக்குலத்தை மீட்க நமது நற்செயல்களை அதிகரிக்க இறையருள் வேண்டுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் ஜோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வெளியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூயாவியார் புறாவடிவில் இறங்கியதன் வெளியாக உமூழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகிடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கற்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவா. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் கருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரின் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலர் புனித யாகப்பர், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தை எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக விண்ணுலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்தின்ற விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்ற மக்களாக இந்த திருமுழுக்கு என்பது நமக்கு சான்றிதழுக்குரிய ஒன்றல்ல, சான்று பகருகிறதற்கொன்று என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமான மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற வாழ்வுகளை வாழ இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அமைதி உண்டாகுக. அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம். ஆண்டவரே, உம் திருவுடலும் இரத்தமை காத்து உமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன். ஏனெனில் இவரை இறைமகன் என்று ஜோவான் இவரை பற்றி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். இதனாலும் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள். வருகிற செவ்வாய் காலை 6 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். வருகிற வியாழன் மாலை 4:30 மணிக்கு திருச்செவ மாலையுடன் கொடியேற்றமும் திருப்பலியும் புனித ஜோசவாஸ் ஆலயத்திலே இடம்பெறும். அன்றைய வழிபாட்டை கதிரை அன்னை ஆலய மக்கள் சிறப்பிப்பர். வெள்ளி புனித யாகப்பர் ஆலய மக்கள் சிறப்பிப்பர். சனி மூளாய் சங்கானை ஆலய மக்கள் நற்கருணை வழிபாட்டையும் திருப்பலியும் சிறப்பிப்பார்கள். ஞாயிறு காலை 7 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். 6:30 மணிக்கு திருச்செவ மாலையோடு அந்த வழிபாட்டை சில்லாலை பங்கு மக்களும் இளவாலை மறைக்கோட்டத்தின் பிரதிநிதிகளும் இணைந்து சிறப்பிப்பார்கள். இன்று கடினமாக மழை இருக்குமாக இருந்தால் சிரமதானம் புதன்கிழமை காலை இடம்பெறும். மழை இல்லை என்றால் இன்று காலை சிரமதானம் ஜோசவாஸ் ஆலயத்திலே இடம்பெறும். அந்த கோயிலுக்கு யாருமே இல்லை. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமானது. ஆகவே வலயத்துக்கு ஒரு 5-10 பேராவது வருகை தந்து இந்த ஆலயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டுற மாதிரி என்ன ஜோசவாஸ் ஆலயத்தையும் துப்புரவு செய்து தருமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இந்த கோயிலுக்கு பால் ஊற்றின கதை தெரியும் தானே? அரசன் சொன்னாராம், அபிஷேகம் செய்கிறதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு போத்தில் பால் கொண்டு வந்து விடிய தர வேணும், ஊற்றணும் பெரிய தொட்டிக்கு. அப்போ ஒருத்தன் யோசிச்சானா, நான் மட்டும் தண்ணியை ஊற்றினா எங்கே தெரிய போகுது கண்டுட்டு அவன் போய் தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டான். விடிய குருக்கள் போய் தொட்டியை பார்த்தா முழுக்க தண்ணீராக இருந்துச்சான். அவனை போலாம் எல்லோரும் யோசிச்சிருக்கிறாங்க, நான் ஊற்றினா இங்கே தெரிய போகுது. அதே மாதிரி தான் நீங்களும் யோசிப்பீங்க, நான் போகாட்டி என்ன மெட்டாக்கள் போவாங்கள் தானேண்டா அங்கே ஒருத்தருமே வர மாட்டான் இல்லையா? நான் போவோமென்று நீங்கள் வந்தால் தான் மெட்டாக்களும் வருவார்கள். ஆகவே உங்களுடைய பிரசன்னம் அவசியமானது. அங்கே நீங்கள் வரும்பொழுது ஆயுதங்களோடு வர வேண்டும். அதுக்காக AK-47 அதுகளை கொண்டு வந்துடாதீங்க. இப்போ இந்த நான் போலீஸுக்கு போக வேண்டி வந்துடும். என்ன வாள்கள் அதுகளை கொண்டு வந்துடாதீங்க. அந்த வாழ்வெட்டுக்காரர் அவங்கள்ட்ட ஆயுதத்தை வேண்டிடாதீங்க. துப்புரவு செய்யக்கூடிய வகையிலே கைவீசண்டு வராமல் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்தால்தான் நாங்கள் அங்கு பணிகளை ஆற்ற முடியும். இன்று மாலை 3:30 மணிக்கு ஜோசவாஸ் ஆலய அபிவிருத்தி கூட்டம் இடம்பெறும் என்பதையும் அறிய தருகிறோம். இங்கே பொங்கல் செய்கிற நீங்களா? ஏன் விவசாயிகள் இருக்கிறீங்களா? சரி. எப்போ பொங்கல் பூச வைக்கிறதா இல்லாட்டி பொங்கி சாப்பிட்றதா? இந்த வழிபாட்டுக்குள்ள அதை பற்றி எனக்கு ஒரு ரிமைண்டரும் தெரியல இது வரையில். வளமை என்ன செய்கிற நீங்கள்? பொங்கி பூச வைக்கிறது. 6:30 மணிக்கு பொங்கல் திருப்பலி இடம்பெறும். அதுக்கு முதல் பொங்கலை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு திருப்பலி இடம்பெறாது. நன்றி. இன்று மறைக்கல்வி இடம்பெறும். அண்ணா பூசைக்கு வந்துட்டு வீட்டை போய் இருக்காமல் பிள்ளைகள் மறைக்கல்விக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
இரக்கத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்.